57 வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு வறட்சியை நான் இன்ன வரைக்கும் பார்த்ததே இல்லை. 400 ஏக்கர் தரிசு நிலம் தான் கிடக்கு. ரொம்ப கடுமையான வறட்சி. மாடு கண்டு கூட வளர்க்க முடியாத சூழ்நிலை. கிணத்துல தண்ணி இல்லை. 5 ஏக்கர் விவசாயம் செய்யக்கூடிய ஒரு விவசாயி 60 சென்ட் கூட செய்ய முடியலை. கடைசியில் அந்த 60 சென்ட் இன்று தரைமட்டமாகி சாவியாக போய் மாடுகள் கூட திங்க முடியாமல் நிலை தடுமாறிவிட்டது. எங்களோடு மனிதர்களோட மனிதராக இருக்கக்கூடிய விலங்குகளுக்கும் ஆடு மாடு கோழி குஞ்சு இன்னைக்கு சாகக்கூடிய நிலையில் இருக்கான். 45 ஆண்டு காலமாக எவ்வளவு பெரிய வறட்சிகள் இருந்தாலும் குடிநீருக்காகவே அரசு வைகையில் தண்ணீர் திறப்பது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு ஒரு சொட்டு நீர் தண்ணீர் கூட வைகையில் தண்ணீர் இல்லை. திருமங்கலம் பிரதான கால்வாய் என்பது எப்போவுமே நல்ல செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருந்தது. இன்னைக்கு இயற்கை மழை இல்லாதனால பெரும் வறட்சியை திருமங்கலம் விவசாய மக்கள் அனைவரும் சந்தித்து கொண்டிருக்கோம். இந்த ஆறில் ஒரு குடி தண்ணீர் கூட விட அரசு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை. அந்த கூட்டு குடிநீர் திட்டத்தில் வரக்கூடிய தண்ணீரை கூட 7 நாட்கள் 15 நாட்களுக்கு ஒரு முறையாக திறந்துக்கிட்டு இருக்காங்க. தரிசு நிலங்களை விவசாயம் பண்ணுறதுக்காக ஒரு கிணறு வெட்டுறதுக்கு போர் போடுறதுக்கு யாரும் என்னாலே கண்டுக்கிறதே இல்லை. போய் பேங்க்கில் எதுலையும் கேட்டால் எந்த விதமான நல்ல பதிலே கிடைக்கிறது இல்லை. விவசாயம் பண்ணுறவங்கள ரொம்ப கீழ்த்தரமாக நினைக்கிறாங்க. இந்த வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய இந்த ஏழை விவசாயிகளை இந்த அரசு கைது கண் திறந்து பார்க்க வேண்டும்.